லட்சுமி அம்மாவுக்கு மோகன் ராஜுன்னு 2 பசங்க இருக்கிறாங்க. டேய் மோகன், டேய் ராஜு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கடா. சரிங்க அம்மா, நான் பண்ணிக்கிடுறேன். நீங்களே நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லுங்கள், எனக்கெல்லாம் ஓகே தான் அப்படின்னு மோகன் லட்சுமி அம்மா கிட்ட சொன்னான். எனக்கெல்லாம் கல்யாணம்லாம் வேண்டாம்மா, நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, உங்களை நல்லா பார்த்துக்கணும், இதுக்கப்புறம் தான் என் கல்யாணம்லாம். ராஜு எப்பவும் போல இப்படி சாக்கு சொல்லியே கழிச்சிட்டு இருக்கிறான். சரி மோகன், நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன். அம்மாடி பூஜா, என் பையனான மோகனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி நான் என் 2வது பையனோட வாழ்க்கையை என்னன்னு பார்த்து முடிவு பண்ணணும். இப்படி லட்சுமி அம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜன் வீட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்தான். டே ராஜு, சீக்கிரமா நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோடா, அப்பதான் என் கடமையெல்லாம் முடியும்டா. அம்மா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும், இப்போ தான் அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டாலும் அதனால் சும்மா இருங்க. பூஜா கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ராஜு ஒரு பொண்ணோட டீ கடையில் இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறத பூஜா பார்க்குறான். ஐயோ, ராஜு தம்பி இங்கே ஒரு பொண்ணு கூட டீ குடிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சரஸ்வதி அக்கா பொண்ணு ஷர்மிளா மாதிரி இருக்குது. சரி, வீட்டுக்கு போய் அத்தை கிட்ட சொல்லுவோம். அத்தை, நான் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ராஜு தம்பி நம்ம பக்கத்து வீட்டு ஷர்மிளா கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன் அத்தை. அதை தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்து. என்ன சொல்கிற மருமகளே, நம்ம பக்கத்து வீட்டு அந்த சரஸ்வதி முக ஷர்மிளா கூடயே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தான். நீ உண்மையாக அவனை தான் பார்த்தியா இல்லை வேற யாரையாவது பார்த்தியா? ஐயோ அத்தை, நான் கிட்ட போய் பார்த்தேன், அது ராஜு தம்பி தான், அது ஷர்மிளா தான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ராஜு வீட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்தான். டே ராஜு, எங்கே போயிட்டு வர? இவன் என்னமோ உன்னை பார்த்தேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறா. எங்கே இருந்தா, யார் கூட இருந்த? வேலை தேடி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கிறேம்மா, இப்போ கூட அண்ணி என்ன பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மோகன் வெளியே வந்தான். ஆமாம் அண்ணி, என்னை எந்த ஆஃபீஸ் முன்னாடி பார்த்தீங்க? நானும் நிறைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், எங்கே பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ராஜு பூஜா கிட்ட கேட்டான். ராஜு தம்பி, நான் உங்களை எந்த ஆஃபீஸ் முன்னாடியும் பார்க்கல. நம்ம பக்கத்து வீட்டு சரளா கூட டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். டே ராஜு, நம்ம பக்கத்து வீட்டு சரஸ்வதி மக சரளாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவில் இருக்கேன்னா சொல்லிடுடா எங்ககிட்ட. தெரியாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காத, ஊரில் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன ராஜு, நீ என்கிட்ட கூட சொல்லலை, என்கிட்ட கூட சொல்லியிருந்தானா நானே உனக்கு அம்மா கிட்ட ஏதாவது பேசி முடிச்சு வச்சுருப்பேன்ல. ஆமாம்மா, நான் நம்ம பக்கத்து வீட்டு சர்விலாவை தான் லவ் பண்ணுறேம்மா, அது உங்கள்கிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு, இப்போ நான் சொல்லிட்டேம்மா உங்களுக்கு. டேய், ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னை நினச்சி ரொம்ப கேவலமாக இருக்குடா. படிக்க போகிறேன், வேலை பார்க்க போகிறேன்லாம் சொன்னியேடா, இதுதான் உன்னோட படிப்பு. சாரிம்மா, ஆனால் அவங்க அப்பா வந்து நல்ல வேலை பார்க்குற பையனுக்காக தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த பொண்ணை தான்மா பிடிச்சிருக்குது. சரி விடுங்க தம்பி, நம்ம ஒரு பிளான் போட்டு எப்படியாவது அவங்க அம்மா அப்பாவை நம்ப வைப்போம். நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதா நம்ப வச்சாலே போதும். அது எப்படிம்மா நம்மளால் முடியும்? நம்புவாங்களாம் முத. இவன் வேறு வேலை செய்யாமல் இருக்கிறான், என்ன செய்ய? சரிம்மா, அவள் என்ன பிளான் சொல்கிறான்னு பார்ப்போம், அது வரை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு மோகன் லட்சுமி அம்மா கிட்ட சொன்னான். சரிம்மா, உன் பிளான் படியே பண்ணலாம். அத்தை, உங்களை தான் பார்க்கணுன்னு நினச்சேன். என்னோடய சொந்தக்கார பொண்ணு ஒரு சித்தி பொண்ணு இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கு நம்மளோட தம்பி ராஜு தம்பியை மாப்பிள்ளை கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? எடி ஷர்மிளா, அந்த பையன் வேலைக்கே போக மாட்டான்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன வேலைக்கு போகிறான், பொண்ணுலாம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. இதில் என்னம்மா இருக்குது? ஓகே சொல்லிடுற. ராஜு இல்லைன்னா நம்ம குடும்பமே இல்லை. அவன் வேலை செஞ்சனால தான் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படிதாம்மா ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை கிடச்சிருக்குது, நல்ல சம்பளம், பொண்ணு நிறைய பேர் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரம் பிளான் படி ராஜு வெளியே நடந்து வந்துட்டு இருந்தான். அதை சரஸ்வதி பார்த்தா. அம்மா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சம்மா, நான் கிளம்புறேன். சரிடா ராஜு, பார்த்துப்போ அப்படின்னு அம்மாவும் ராஜுவும் பேசுகிறத சரஸ்வதி பார்த்துக்கிட்டே இருந்தா. ராஜு வேலைக்கு கிளம்புறதா சொல்லிட்டு அவங்க போட்ட பிளான் படி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டான்.
என்னங்க நம்ம பக்கத்து வீட்டு ராஜு இருக்கான்னு அவன் ஒரு நல்ல வேலை பார்க்குறானா, அந்த வேலையிலேருந்து வர சம்பளத்தினால தான் அந்த குடும்பமே நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி வெளியே மாமியார் மருமகளும் பேசிகிட்டு இருந்தாங்க. மாமியார் மருமகளும் பேசுகிறத பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா அப்படி பண்ணுனா நம்மளும் நம்ம குடும்பமும் கூட நல்லாவே இருக்கலாம் அப்படின்னு சரஸ்வதி தன் கணவனான சங்கர்கிட்ட சொல்லுவோம். சரஸ்வதி, நீ பேசுகிறத பார்த்தா நம்ம ஷர்மியை அந்த ராஜு பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கிறியா என்ன? நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஷர்மி எங்கே தான் இருக்கிற அப்படின்னு சரஸ்வதி ஷர்மிளாவை கூப்பிட்டுட்டு இருந்தா. ஷர்மி உள்ளே நடந்து வந்துட்டு இருந்தா. அம்மா ஷர்மிளா, உங்கள் அம்மா பேசுகிறத பார்த்தியா? உனக்கு பக்கத்து வீட்டு ராஜு பையில கல்யாணம் பண்ணி வச்சா நீ நல்லா இருப்பான்னு நினைக்கிறான். அந்த பையன் வேலைக்கு போகிறேன்னு இவன் மண்டையில் யாரோ சொல்லியிருக்காங்க. நீ என்னம்மா நினைக்கிறத பற்றி? அப்பா, அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஓகேன்னா நான் அந்த ராஜுவை கல்யாணம் பண்ணிக்கிடுறேன்ப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஷர்மிளா சொன்னதும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்புறம் என்னங்க, என் பொண்ணு ஷர்மியே ஓகே சொல்லிட்டா. வாங்க அந்த வீட்டில் போய் நம்ம மாப்பிள்ளை கேட்கலாம். லட்சுமி அம்மாவோட 2 பிள்ளைங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு ஒரே வீட்டில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. உங்களுக்கு எங்கள் கதையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மாமியார் மருமகள் கதை போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.